ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தமிழன். இன்றைக்கி எலக்ட்ரிக்கல் தமிழ் சேனலில் எதை பற்றி பார்க்கலான்னா 7.5 ஹெச்பி மோட்டர் வைண்டிங்கை பற்றி பார்க்கலாம். அதாவது ரன்னிங்கிலேருந்து ஸ்டார்டிங் முடிகிற வரைக்கும் எப்படி கனெக்ஷன் பண்ணுறது, எப்படி காயில் எல்லாம் பொருத்துறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் காயில் சுற்றிக்கிட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் அதோடைய எப்படி இதுக்கு என்னென்ன தேவைப்படுங்கிறத உங்களுக்கு ஃபுல்லாக விவரம் சொல்கிறேன். 18 mm கம்பி வேணும். அது இல்லாத கம்பி 4.5 கிலோ இதுக்கு தேவைப்படும். 7.5 ஹெச்பி மோட்டருக்கு 4.5 கிலோ கம்பி தேவைப்படும். சுற்று 36 இப்போ நம்ம சுற்றுறோம் பார்த்தீங்களா, அதாவது ஒரு செட்டு காயிலாக சுற்றணும். அதெல்லாம் 36 அதாவது ஒரு செட்டுக்கு 2 காயில், சரிங்களா? ஒரு செட்டுக்கு 2 காயில், மொத்த செட்டு 12 காயில் நம்ம சுற்றணும். கோர் 48 கோர் இருக்கும். அடுத்து காயில் போடும் முறை என்னென்னா 10க்கு 1 12க்கு 1 இதுதான் காயில் போடும் முறை. இப்போ நான் ஒரு கோர் சுற்றிருக்கேன். அதாவது ஒரு செட்டு மட்டும் நான் சுற்றிருக்கேன். ஏற்கனவே நான் சுற்றி எல்லாத்தையும் இறக்கிட்டேன். அதாவது லாஸ்ட்டாக இது ஒரு வீடியோ போடலாமே அப்படிங்கிறதுக்கோசரம் தான். ஏன்னா இது இறக்குறது பெரிய விஷயம் கிடையாது. எல்லாத்துக்கும் காயில் கட்டுறவங்களுக்கு எல்லாமே நார்மலாக இறக்குவாங்க. மேக்ஸிமம் இதில் கனெக்ஷன் எப்படி அப்படிங்கிறதுக்கு தான். சரி, இருந்தாலும் ஒரு மெத்தடுக்கோசரம் நம்ம சொல்லுவோமே, இந்த மெத்தடு அப்படிங்கிறதுக்கு தான். கீழே எதுக்கு நாங்கள் பேப்பர் வைக்கிறோம்னா, அதாவது காயில் எதுவும் காயம்படாததுக்கு மட்டும்தான் அந்த பேப்பர், வேறு எதுக்கும் இல்லை. அது காயில் இறக்கிட்ட பிறகு கூப்பிடுவோம். அதாவது இப்போ ஃபஸ்ட்டு ஒரு செட்டு காயில் இறக்கிருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒரு செட்டு காயில் ஃபஸ்ட்டு 10க்கு 1. அதாவது இப்போ நீங்கள் முதல்ல ஒரு இடத்துல இறக்குறீங்க அப்படின்னா அதுலேருந்து 10வது இடத்துல தான் திரும்ப இறங்கணும், சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு இறக்கிட்டீங்க, அடுத்து அப்போ 10 இது ஓல், அதாவது 10வது இதில் தான் இன்னொன்று இறக்குறோம். அதுமாரி தான் பண்ணிக்கணும். அடுத்து ஒரு செட்டு காயில் 2 இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2ல் இன்னொன்று 12க்கு 1, 10க்கு 1 12க்கு 1 இதுதான் மொத்த காயிலும். ஏற்கனவே இது இறக்கிட்டேன். பட் இருந்தாலும் ஒரு வீடியோ உங்களுக்கோசரம் போடலாமே அப்படிங்கிறதுக்கு தான். லாஸ்ட் வரைக்கும் கனெக்ஷன் எப்படி போடுறது எல்லாமே பார்க்கலாம். ஏன்னா நானும் நிறைய வீடியோ போட்டு பார்த்துருக்கேன். பட் எதுவும் 7.5 ஹெச்பி மோட்டர் கனெக்ஷன் போடுறது எதுவும் ஒன்றும் காட்ட மாட்டேன்றாங்க. இதில் நான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக காட்டுறேன். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அந்த பேப்பரையும் வெளியே எடுத்துட்டேன். மேலே கரெக்டாக அந்த பேப்பரை நம்ம உள்ளே சுற்றணும், சரிங்களா? கரெக்டாக உள்ளே துணித்து வைக்கணும். கரெக்டாக சமமாகவும் இருக்கணும். கரெக்டாக அந்த அளவுக்கு மடித்து விட்டுக்குங்க. ரெண்டு பக்கம் எந்த அளவுக்கு கரெக்டாக சைஸுக்கு தக்கன மடித்து விடுங்க. ரொம்ப லென்த்தாகவும் காயில் இருக்கக்கூடாது. ஏற்கனவே உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, காயில் கட்டுறவங்களுக்கு இது கரெக்டாக தெரியும். அவங்க அந்த சைஸ் எடுத்து தான் நம்ம பண்ண போகிறோம். பட் இதில் என்ன ஒரு மெயின் பாயிண்ட்னா, நம்ம கனெக்ஷனுக்கு தான் மெயின் பாயிண்ட் பண்ணுறோம். இருந்தாலும் நாங்கள் பண்ணுற மெத்தடு உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்கோசரம் தான் இந்த மெத்தடு பண்ணி காட்டுறோம். இது இப்படியும் பண்ணலாம். சில பேர் இந்த பேப்பர் வைக்காதையும் பண்ணுவாங்க, சில பேர் பேப்பர் வச்சு பண்ணுவாங்க. இதில் பேப்பர் வச்சு பண்ணுறதுக்கு வைக்காத பண்ணுறதுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பேப்பர் வச்சு பண்ணுறோம்னா நமக்கு இது இருக்கும். இப்போ முன்ன 10 to 1 இறக்கியிருக்கோம். இப்போ 12 to 1 இறக்க போகிறோம். பன்னெண்டு செட்டு காயிலும் இறக்கிட்டேன். பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். 12 செட்டு காயில் 48 கோர்லையும் ஃபுல்லாக இறக்கியிருக்கேன். லைன் ஃபுல்லாக இறக்கியிருக்கேன். ஃபினிஷிங் வரைக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க இதாக இருக்கும். இப்போ பேக் சைடு காட்டுறேன் பாருங்கள். பேக் சைடு ஃபுல்லாக வருங்க எப்படி இறக்கியிருக்கேன், எப்படி எந்தளவுக்கு மடிச்சிருக்குன்னு பாருங்கள். இப்போ இதுக்கு பேப்பர் வைக்கிறோம், சரிங்களா? இதுக்கு எப்பவுமே ஒரு செட்டுக்கு ஒரு பேப்பராக வைக்கணும். அதான் முக்கியம் இதில் ஏன்னா இந்த காயிலுக்கும் அந்த காயிலுக்கும் டச் ஆகக்கூடாது. இப்போ ஃபுல்லாக அதாவது 12 செட்டு காயிலுக்கும் ஃபுல்லாக பேப்பர் வைக்கணும். நான் தனித்தனியாக வைக்க தேவையில்ல, ஒரு செட்டுக்கு ஒரு பேப்பர் அந்தமாரி வைக்கணும். இப்போ ஃபுல்லாக நான் பேப்பர் வச்சுட்டேன்.
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக பேப்பர் எப்படி வச்சுருக்கேன்னு. ஒரு செட்டுக்கு ஒரு பேப்பர், அதாவது இந்த காயிலுக்கும் அந்த காயிலுக்கும் டச் ஆகாத பேப்பர் வச்சுருக்கேன். இப்போ அடுத்து வந்து இதை கட்டிக்கலாம். ஃபுல்லாக இதை இழுத்து வச்சு எல்லாமே டைட்டாக, ரொம்ப டைட்டாக வச்சு கட்டணும். ஏன்னா இந்த இதுக்கு காயில் எதுவும் வந்து வெளியே எதுவும் கொஞ்சம் கூட பிசுறு வராமல் கட்டணும். அதுக்கு தான் இதுக்கு வந்து கட்டுறது நம்ம. ஃபுல்லாக இப்போ உங்களுக்கு கட்டிட்டு நல்லா இறுக்கி டைட்டாக முடிச்சு போட்டுருங்க. அதுபோல் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் ரெண்டுலேயும் கட்டணும். இதேமாரி பேப்பர் வச்சுட்டு ரெண்டுத்துலேயுமே பேப்பர் வச்சு கட்டணும். பாருங்கள், ஃப்ரண்ட்லேயும் நான் பேப்பர் வச்சுட்டு அதேமாரி அந்த இது வந்து நான் கனெக்ஷன் போடல, அந்த இதுக்கு மட்டும் கனெக்ஷன் மட்டும் கட்டி வச்சுருக்கேன். மற்றபடி எதுவும் கிடையாது. இதில் இறக்கிருக்கு 12 செட்டு காயிலுக்கும் 24 ஒயர் வந்திருக்கும். அதாவது இன்னும் 12 வந்திருக்கும், அவுட்டு 12 வந்திருக்கும். அதனால் 24 ஒயரை நம்ம வெளியே எடுத்து விட்ருக்கோம். பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், எல்லாமே 24 ஒயர். இதில் வந்து A1 B1 C1 A2 B2 C2 இப்படி பிரிச்சுக்கலாம். இது பிரிச்சுக்கிட்டு இப்போ நான் கனெக்ஷன் போடுறேன். பட் இப்படியே நான் கனெக்ஷன் போடனா உங்களுக்கு அது வந்து சொன்னாலும் புரியாது. அதுக்கோசரம் தான் வந்து நான் உங்களுக்கு டிராயிங் போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ இதில் டிராயிங்கில் பாருங்கள். இப்போ A1லேருந்து ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கலாம். இது ஒரே மெத்தட் தான். A1 மட்டும் உங்களுக்கு சொன்னனாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். A1 மட்டும் எப்படின்னு பார்த்துங்க. அடுத்து A1லேருந்து இன்னு அவுட்டு, அதாவது எந்த காயிலில் ஒரு கோர் எடுத்துங்க, அதில் வந்து இன்னு அவுட் எடுத்துங்க. அதாவது A1ல் எடுத்துக்கிட்டிங்கன்னா A1லேருந்து இன்னு விட்டுருங்க, அவுட் எடுத்துங்க. இதுலேருந்து அவுட் எடுத்துகிட்டு 2 கோர் காயில் விட்டுருங்க. அடுத்து 3வது கோரில் வந்து அவுட்புட் எடுத்துங்க. திரும்ப அதில் அவுட்புட் எடுத்து 2யும் கனெக்ட் பண்ணிங்க. அப்புறம் திரும்ப 3வது கோரில் அதிலே வந்து இன்னு எடுத்து 2 கோர் காயில் விட்டு அதில் திரும்ப வந்து அதுலேயும் இன்னு எடுத்துங்க. அடுத்த இதில் இன்னு எடுத்து அது 2யும் ஜாயின் பண்ணிங்க. இப்போ அதுலேருந்து திரும்ப அவுட் எடுத்து திரும்ப 2 கோர் காயில் விட்டுட்டு அடுத்து திரும்ப அதுலேயும் அவுட் எடுத்து 2யும் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப அதில் ஒரு இன்னு இருக்கும். அந்த இன்னு வந்து A2வாக வச்சுக்கிங்க. இதுதான் இதோட மெத்தடு. இதிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக நான் வந்து எல்லாமே டிராயிங் பண்ணியிருக்கேன். அப்புறம் A1க்கு பக்கத்தில் B2 போட்டிருக்கேன். அந்த மெத்தட் தான். இந்த மெத்தட் எல்லாமே ஒரே மெத்தட் தான். A1 எப்படி நான் ஜாயின் பண்ணோம் அதேமாதிரி தான் B1 வரும், C1 அப்படி தான் வரும். இதுக்கு எல்லாத்துக்கும் நேராக வந்து A1க்கு நேராக A2 வந்துடும், B1க்கு நேராக B2 வந்துடும், C1க்கு நேராக C2 வந்துடும். இந்த கனெக்ஷன் லாஸ்ட் எண்டு முடிவுக்குள்ளே இப்படி தான் கனெக்ஷன் வரும். இப்போ நான் கனெக்ஷன் பண்ணிட்டேன், ஃபுல்லாகவே அப்படி தான் கனெக்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இப்போ தான் ஒன்று ஒன்றா கனெக்ஷன் பண்ணிருக்கேன். இப்போ மற்றதெல்லாம் A1 A2 இப்படி இந்த அவுட்புட் நிற்குது. உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்தேன். இப்போ நான் கனெக்ஷன் பண்ணி எல்லாமே ஃபுல்லாக காட்டிட்டேன். அது வந்து உங்களுக்கு புரியாது. இப்போ நான் இதில் வந்து சொன்னால் உங்களுக்கு புரியாது, இந்த ஒயர் எடுக்கக்குள்ள உங்களுக்கு புரியாதுங்கிறதுக்கோசம் தான் உங்களுக்கு டிராயிங் போட்டு காமிச்சிருக்கேன். அது பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிடும். அதேபோல் நல்லா டைட்டாக முறிக்கிங்க. அதுக்கு வந்து சிலுவை உள்ளே வச்சுக்கிங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் ஃபுல்லாக கனெக்ஷன் பண்ணிட்டேன். கனெக்ஷன் பண்ணி இப்போ அவுட்புட்டும் வெளியே எடுக்க போகிறேன். நான் அவுட்புட்டு எல்லாமே கனெக்ஷன் இப்போ எல்லாமே பண்ணிவிட்டு அவுட்புட்டும் வெளியே எடுத்துட்டேன். அதாவது நீங்கள் வந்து A1 A2 இந்தமாரி இதெல்லாம் மார்க் பண்ணிக்கணும். கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மார்க் பண்ணிக்கணும். A1 B1 C1 இதை வந்து மேலே, அதாவது 3 நெட்டு இருக்கும், மேலே 3 நெட்டு கீழே 3 நெட்டில் வந்து மேலே ஒரு ஹோல்ஸ் இருக்கும், கீழே ஒரு ஹோல்ஸ். அந்தமாரி பார்த்து கரெக்டாக எடுத்துங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மேலே வந்து A1 B1 C1 இருக்கணும், கீழே வந்து C2 A2 B2 இப்படி கனெக்ஷன் கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுக்கிங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டாக கனெக்ஷன் பண்ண முடியும். அவ்வளோதான், இதிலோட மெத்தடே அவ்வளோதான். கனெக்ஷன் வெறும் சிம்பிள் தான். ஆனால் நான் நிறைய வீடியோ பார்த்துருக்கேன், யாரும் கனெக்ஷன் போடலை. அதுக்கோசம் தான் உங்களுக்கு கனெக்ஷன் போட்டு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னும் உங்களுக்கு நிறைய வீடியோ வேணும்னா நம்ம வீடியோவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.